வாய்ப்பு கொடுக்காத எம்எஸ்விய தன்னோட பாடல் வரிகளால் அழ வச்ச கவிஞரை பற்றியும், அது என்ன பாடல்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சினிமா உலகத்தில் மக்கள் கவிஞர் அப்படின்னு புகழப்பட்டவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்த பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் திரைப்படங்களில் பாடல் எழுதுறதுக்காக வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்தார். 1955 வெளியான மகேஸ்வரி அப்படிங்கிற படத்துல 5 பாட்டு எழுதியிருந்தாரு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். ஆனா அந்த படம் தோல்வி அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் படித்த பெண் அப்படிங்கிற படத்துல பாட்டு எழுதியிருந்தாரு. ஆனா அந்த படமும் தோல்வி அடைஞ்சதால அதுக்கப்புறம் எந்த படத்துக்கும் பாட்டு எழுதுறதுக்கு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்தை யாரும் கூப்பிடல. அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்துக்கு மாடர்ன் தியேட்டர்ஸ்ல மேனேஜரா வேலை செஞ்ச சுலைமான் அப்படிங்கிறவரோட நட்பு கிடைக்குது. அந்த நேரத்துல மாடர்ன் தியேட்டர் கம்பெனி பாசவலை அப்படிங்கிற ஒரு படத்தை தயாரிச்சுட்டு இருக்காங்க. படத்துக்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன், படத்தோட ஹீரோ எம்.கே. ராதா. பாசவலை படத்தோட கதை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சிலருக்கு கண்டிப்பா தெரியும். அதனால அந்த படத்தோட கதையை நான் சொல்லி வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கள போர் அடிக்க விரும்பல. படத்தோட கதையை பல பாடலாசிரியர்கள்ட்ட, அதாவது உடுமலை நாராயணன், மருதகாசி, கண்ணதாசன் அப்படின்னு பல பேர்கிட்ட சொல்லியும் அவங்க எழுதின எந்த பாடல் வரியும் எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு திருப்திகரமா இல்லை. அதை கவனிச்ச மேனேஜர் சுலைமான் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்தை பத்தி எம்.எஸ். விஸ்வநாதன்ட்ட சொல்றாரு. அவரை பத்தி கேள்விப்பட்ட எம்.எஸ். விஸ்வநாதன் பல வருஷம் அனுபவம் இருக்கவங்களாலேயே இந்த படத்துக்கு பாட்டு எழுத முடியல, இந்த சின்ன பையன் எப்படி எழுதுவான் அப்படின்னு சொல்லி பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்தை எம்.எஸ்.வி நிராகரிச்சிடறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாளும் சுலைமான் எம்.எஸ்.வி கிட்ட வந்து பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்தை பத்தி பேசுறாரு. அப்பவும் வேணாம்னு சொல்லி சுலைமான திட்டி அனுப்பிடுறாரு எம்.எஸ். விஸ்வநாதன். அடுத்த சில நிமிஷத்துல அவனை பாட்டு எழுதி கொண்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லி எம்.எஸ். விஸ்வநாதன் சொல்றாரு. பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் எழுதின பாடலை கொண்டு வந்து எம்.எஸ். விஸ்வநாதன்ட்ட சுலைமான் கொடுக்குறாரு. அதை பார்த்து எம்.எஸ். விஸ்வநாதன் கதறி கதறி அழுகுறாரு. எந்த பாட்டோட சிச்சுவேஷனுக்கு பாட்டு எழுத முடியாம டியூன் வராம கஷ்டப்பட்டாரோ அந்த பாட்டோட சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியான வரிகளை பாட்டா எழுதியிருந்தாரு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். அந்த பாடல் தான் உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு எது சொந்தமடா அப்படிங்கிற பாடல். அந்த பாட்டுக்கு டியூன் போட்டு ரெக்கார்டிங்க்கு அனுப்பிட்டு எம்.எஸ். விஸ்வநாதன் உடனே நான் பட்டுக்கோட்டையார பார்க்கணும், வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் கடவுள் போட்டோக்கு முன்னாடி போய் நின்ன எம்.எஸ். விஸ்வநாதன், கடவுளே ஏன் எனக்கு இவ்வளவு தலகணத்தை கொடுத்த, ஏன் எனக்கு இவ்வளவு கர்வத்தை கொடுத்த, தேவையே இல்லாம அந்த கவிஞரை காக்க வச்சுட்டனே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு, இனிமே என்கிட்ட வர்றவங்க கிட்ட என்ன திறமை இருக்கு அப்படின்னு மட்டும்தான் நான் பார்க்க போறேன், இது உன் மேல சத்தியம் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்றாரு. அதுக்கப்புறம் எம்.எஸ். விஸ்வநாதனோட இசையில பல பாடல்களை பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் எழுதியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தாங்கிட்ட வாய்ப்பு கேட்டு வந்த எத்தனையோ பேருக்கு எம்.எஸ். விஸ்வநாதன் வாய்ப்பும் கொடுத்தாரு. ஆனா விதிவசத்தால தன்னோட 29வது வயசுலேயே பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் இறந்து போயிட்டாரு. அவர் இறந்தப்போ எம்.எஸ். விஸ்வநாதன் என்னோட ஒரு பாதியே இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.